ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவுக்கு முன்னாடியே வேல்மாறல் பாட்டு கேட்டு வந்துட்டிங்களா? இன்றைக்கி வந்து தை மாதத்தோட 4வது வாரம் வெற்றிலை தீபம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வாசலில் கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து தை மாதத்தோட 4வது செவ்வாய்க்கிழமை பூஜை தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் 2-3 வருஷமாகவே வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் வந்து வீடியோவாக போட்டதில்லை. இப்போது இது 3வது வாரம் முடிச்சுட்டு 4வது வாரம் வெற்றிலை தீபம் வீடியோ தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அதை ரொம்ப விசேஷமான நாளும் கூட. செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு தைப்பூசம். தைப்பூசம் முருகரோட நட்சத்திர, நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஜென்ம நட்சத்திர ஸ்டார் பர்த்டே வருமே, அதே மாதிரி தான் முருகருக்கும் இன்றைக்கி வந்து பூச நட்சத்திரத்தில் பர்த்டேன்னு கூட சொல்லலாம். அது வந்து திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு 7 மணி போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூச நட்சத்திரம். ஏன்னா நாங்கள் திங்கக்கிழமை அன்றைக்கி முருகர் கோயில் போயிருந்தோம் வடபழனிக்கு. அங்கே வந்து திங்கக்கிழமை ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தைப்பூசத்தோட திருவிழாக்கள். வந்து ஒவ்வொன்றா வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. எல்லோரும் செவ்வாய்க்கிழமை தான் வடபழனிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தைப்பூசத்தை ஒட்டி நிறைய பேர் வந்து பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் காவடி எடுக்கிறதெல்லாம் எல்லாருமே விரதம் இருந்து செய்கிறாங்க. அது இப்போ கொஞ்ச காலமாக வந்து ரொம்ப மேலே வந்திருக்கு. அந்த தைப்பூசத்தை ஒட்டி முருகருக்கு விரதம் இருக்கிறது, காவடி எடுக்கிறதெல்லாம் வந்து எப்பயோ எவ்வளோ வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக அந்த கொஞ்சம் காலகட்டமாக வந்து ரொம்ப விமர்சையாக செய்கிறாங்க. நானுமே பார்த்துருக்கேன். வடபழனிக்கு தான் போவோம் நாங்கள். நைட்டு ஒரு 9-10 மணி மேலே போவோம். அப்போ போனோம்னா கூட்டம் இருக்காது. அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக முருகரை பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த வடபழனியில் பிரிட்ஜு வரைக்கும் நிற்கும் நமக்கு அந்த க்யூ வந்து. அதனால் நாங்கள் நைட்டு தான் போய் பார்த்துட்டு வருவோம். யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணுறேன்றதை சொல்லுங்கள். என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது. அதனால் நான் விரதம்லாம் இல்லை. விரதம் இருக்கிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுனா, நம்மளோட இளமை காலம் இருக்கும் போதே ஆண்டவனுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செஞ்சிடணும். ஏன்னா நான் சொல்கிறது 30 வயசுலேருந்து அந்த 55 வயசுக்குள்ளே கண்டிப்பாக பூஜையை வந்து எல்லா பூஜையும் கற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச பூஜையை வந்து கடவுளுக்காக செய்யணும். அந்த காலத்தை விட்டுட்டோம்னாக்கா திரும்ப அந்த காலம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போல்லாம் 40 வயசில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உடம்புல வந்துடுது. பிபி, சுகரு, தைராய்டு, இந்த 3 விஷயங்கள் உடம்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் விரதம்லாம் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் 30 வயசுக்குள்ளே யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணி இருந்துடுங்க முருகருக்காக. முருகருக்குன்னு இல்லை, எல்லா சாமிக்குமே நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணோம்னாக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதுவுமே எனக்கு தெரியும். ஆனால் என்னால் இப்போலாம் இருக்க முடியாது. அதனால் நான் இருக்கிறதில்ல. இருக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மனுஷங்களுக்காக எவ்வளோ செஞ்சாலும் அவங்க மறந்துடுவாங்க. கடவுளுக்கு செய்கிற எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், எந்த ஒரு விரதமாக இருக்கட்டும், கடவுள் வந்து நமக்கு பலன் கொடுக்காத விட மாட்டார். அதனால் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு விரதம் இருக்கிறவங்க இருங்க. அப்புறம் தைப்பூசத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் ஊரில், நான் தான் சொல்லுவேன் இல்லையா, கிராமத்துலேருந்து வந்ததுனால நான் கிராமத்தில் நடந்த கதைகளை சொல்கிறேன். அப்போ எல்லாம் தைப்பூசம்னா எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். ரொம்ப விமர்சையாக நடக்காது, கொஞ்சம் சிம்பிளாகவே தான் இருக்கும். அப்போல்லாம் அன்னதானம் போடுவாங்க, வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிவிலலாம் வந்து தைப்பூசன்னு ஒரு படம் போடுவாங்க. அது வந்து பானுப்பிரியாவும் நாசரும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முருகரோட கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. நல்ல அற்புதங்கள்லாம் நிகழும். அந்த படத்தை வந்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தைப்பூசன்ற அந்த முருகர் படத்தை பார்த்து முடிச்சிருவோம் தைப்பூசத்தை அன்றைக்கி. இன்றைக்குமே அந்த படம் வந்து கேடிவியில் போட்டாங்க. எப்போ தைப்பூசம் வரும்போதும், அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பூசம் வரும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக கேடிவியில் அந்த படம் போட்டுருவாங்க. ஒரு 10 மணி போல் போட்டாங்கன்னா நம்ம டிவியை போட்டு விட்டோம்னாக்கா அது படம் முடியறதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டே முருகரோட நினைவிலே நம்ம சமையலும் செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பழைய படங்களில், பக்தி படங்கள்லாம் யாருக்காவது பார்க்குற பழக்கம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போயும் டிவியில் ஏதாவது ஒரு படம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவேன். அதே மாதிரி கந்தன் கருணைன்னு சொல்லி போடுவாங்க. அதுவும் கிருத்திகை அப்போ போடுவாங்க. ஆடி கிருத்திகைலாம் வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த படம் போடுவாங்க. அந்த மாதிரி முருகரோட படங்கள் நிறைய இருக்குது. நான் என்னென்னமோ படம்லாம் இருக்குங்க. முருகர் படம் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது
சின்ன வயசில் நம்ம பார்த்த ஞாபகங்கள் வரும். இப்பயுமே பொறுமை இருக்கிறவங்க கண்டிப்பாக பக்தி படங்கள் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த பக்தியும் கொஞ்சம் மேலே வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த பக்தி படங்கள் பார்க்கும்போது. அம்மன் படம்லாம் நிறைய முன்னாடிலாம் வரும், ஆடி மாதத்தில் போடுவாங்க. ராஜ் டிவியில் ஆடி மாதம் முழுக்க பக்தி படம் மட்டும்தான் போடுவாங்க. அம்மன் படம், ஆடி வெள்ளி போடுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்போல்லாம் பக்தி படங்கள்லாம் வந்தது. ஆனால் இப்போல்லாம் வருதானா, இப்போ பக்தி படமே வர்றதில்லை. கடைசியாக ஒரே ஒரு படம் வந்தது, மீண்டும் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அது வந்து நானுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன். அப்புறம் இப்போ சன் டிவிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த பக்தி படங்கள் மாதிரி இப்போ யாரும் எடுக்கிறதும் இல்லை. இப்போ யாரும் அது பார்ப்பாங்களான்னு தெரியல. அதனாலே என்னமோ யாரும் பக்தி படங்கள்லாம் வர்றதில்லை. அப்போல்லாம் வந்து விசேஷ நாள் ஏதாவது இந்த தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, ஆடி மாதத்தில் வர ஆடிப்புறம், அந்த மாதிரி அம்பாலோட படம், அதெல்லாம் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் நமக்கு வந்து அந்த நாட்களில் பூஜை செய்கிறோமோ இல்லையோ அந்த படங்களை பார்க்கும்போது அதுக்குரிய ஒரு நிகழ்வு வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும். இப்போ தான் எல்லாருக்கும் ஃபோன் கையில் வந்துடுச்சு. அதில் வந்து யூடியூப்பில் போட்டோம்னாக்கா என்னென்ன பூஜைகள் செய்யலாம், எந்த விசேஷ நாளில் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ தெரியுது. அப்போல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரியலனால நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நிறைய பூஜைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எதுவும் மாறலை. ஆனால் அந்த பழைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறு ஒரு வடிவத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வெற்றிலை தீபம்ன்றது வந்து இப்போ கொஞ்ச காலமாக இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து வெற்றிலை வந்து எவ்வளோ முக்கியத்துவன்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலில் நம்ம வெத்தலை மாலைலாம் போடுறோம். இந்த வெத்தலை வந்து ரொம்ப மெடிசனோட சம்மந்தப்பட்டது தான். நம்ம வீட்டில் வந்து கோல்டு இருந்ததுன்னா அப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம கொதிக்க வச்சு குடித்தோம்னாக்கா சீக்கிரம் அந்த இது கோல்டுலாம் சரியாகிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இப்போது நம்ம பக்தின்றது வெறும் கடவுளுக்காக மட்டுமே செய்கிறோன்றதை விட நம்மளோட ஹெல்த்துக்கும் அதில் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே நமக்கு தேவையானதாக தான் இருக்குமே கண்டி தேவையில்லாத விஷயங்கள் யாருமே கற்றுக்க மாட்டாங்க. அது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் எந்த பூஜை செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அந்த பூஜை பண்ணதுனால தான் நமக்கு இது வந்துடுச்சோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாமலும் செய்தாலும் அந்த கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக பலன் தருவாங்க. இது வந்து கண்டிப்பான உண்மை. அதனால் யாரும் பயப்படாமல் எந்த பூஜை செய்யணும்னு நினச்சாலும், இப்போ இன்றைக்கி வந்து தைப்பூசம், நம்மளால் முடிஞ்சது ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சாவது பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சுருங்க. ஐயோ நமக்கு பழக்கம் இல்லையே, நம்ம வீட்டில் செய்கிறது இல்லையே, நாம் மட்டும் புதுசாக செய்கிறோமே, அதனால் ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. கடவுளுக்கு கொடுக்கும்போது எந்த கடவுளும் எனக்கு எதையும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டார். கண்டிப்பாக எதை செஞ்சாலும் அவர் பக்தர்கள் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுப்பார். அதனால் நீங்கள் பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் பயப்படவும் தேவை, யாரும் எதனா சொல்லுவாங்கன்ற நினைப்பும் வரக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கடவுள் தருவார். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்குமே யாரும் சொல்லியெல்லாம் தரலை. ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி பூஜை விஷயம்லாம் நாமளே தான் கற்றுக்கிட்டு நம்ம செய்கிறோம். அது செய்யணுன்றதே கடவுளோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். நான் செய்வேன்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே வர முடியும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஏதாவது பூஜைகள் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் போன வாரம் வந்து வடபழனிக்கு போகவே இல்லை, வீட்டிலே தான் வேல்மாறல் படித்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் வீட்டில் தான் வேல்மாறல் படித்தேன். ஏன்னா நான் கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அப்படியே போனாலும் கோவிலில் நிறைய கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு முருகரை பார்க்காம வர முடியாது. அதனால் நம்ம அங்கே போய் உட்காந்து வேல்மாறல் படித்தாலும் முருகரை பார்க்காம வர முடியலேன்ற ஒரு கவலை இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன நாங்கள் முடிவு பண்ணோன்னா, நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது எங்கள் வீட்டில் வந்து பௌர்ணமி பூஜை செய்வோம். இன்றைக்கி பௌர்ணமி திதி வந்து 7:20க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாங்கள் வந்து நைட்டு பூஜையை முடிச்சுட்டு, சத்யநாராயண பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகரை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா என்ன தான் நம்ம 100% வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் நம்ம நினச்சி முயற்சி பண்ணாலும் கடவுளோட ஒரு அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். அதனால் கோவிலில் கூட்டமாக இருந்தால் படிக்க முடியாதுன்றதுனால
நான் வந்து வீட்லேயே வேல்மாறல் படிச்சுட்டேன். இது வந்து 4வது வாரம் வேல்மாறல் படிச்சிருக்கேன். இனி அடுத்த வாரமாவது நான் கோவில் போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாராவது வேல்மாறல் படிக்கணுன்னா நிறைய நேரம் ஆகும்லாம் நினைக்காதீங்க. அது நல்லா ஒரு 4 தடவை, இது வந்து 4வது வாரன்றதுனால ஒரு 3 வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம படித்து முடிச்சிடலாம். அது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. படிக்க படிக்க ஈஸியாக தான் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். வேல்மாறல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நானுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெற்றிகரமாக 4 வாரம் தொடர்ந்து படிச்சுட்டேன் இனியோட. ஆனால் கோவிலுக்கு 2 வாரம் போனேன், 2 வாரம் வீட்டில் படிச்சிருக்கேன். இனி ஒரு 2 வாரம் எப்படி முடியுன்றதை பார்க்கலாம். இப்போ பூஜைக்கு உண்டான விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இனி அடுத்தது பூஜை பண்ணிட வேண்டியதான். யாருக்காவது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்க, இதோட இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். இந்த பூஜையை முடிச்சிட்ட பிறகு தான் நான் வந்து வேல்மாறல் உட்காந்து படித்தேன். அதையும் ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன், பாருங்கள். யாருக்காவது அதில் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும், நீங்களும் பார்க்கலாம்.